மெட்ரோ ரயில் பாலத்தின் மேலிருந்து அருவி போல் ஊற்றும் தண்ணீர். பூந்தமல்லியிலிருந்து கலங்கரை விளக்கம் வரை 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் கட்டுமான பணிகள் நடந்து வருகிறது. இதனிடையே பல்வேறு பகுதியில் பணிகள் முடிவடைந்த நிலையில் சில இடங்களில் பணிகள் தொடர்ந்து நடைபெறுகிறது. பூந்தமல்லி அடுத்த கரையான் சாவடி ட்ரங்க் சாலையில் மெட்ரோ ரயில் பாலத்தின் மேல் இருந்து தண்ணீர் அருவி போல கீழே ஊற்றிக்கொண்டு இருப்பதால் அந்த வழியாக செல்லக்கூடிய வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். தொடர்ந்து மெட்ரோ ரயில் பாலத்தில் மேலிருந்து தண்ணீர் அருவி போல் ஊற்றிக்கொண்டே இருப்பதால் அந்த சாலையில் செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் தண்ணீரில் நனைந்தபடி செல்லக்கூடிய சூழல் ஏற்பட்டது. குறிப்பாக இந்த பகுதியில் வெடிகுண்டு வழக்குகள் விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றம் மற்றும் தேசிய புலனாய்வு சிறப்பு நீதிமன்றம், மத்திய ரிசர்வ் போலீஸ் படை அலுவலகம் இயங்கி வருகிறது. இந்த சாலை வழியாக தான் பொதுமக்களும் நீதிபதிகளும் அரசு அதிகாரிகளும் சென்று வரும் நிலையில் மெட்ரோ ரயில் கட்டுமான பணியில் ஈடுபடும் நிர்வாகம் இந்த பகுதியில் தொடர்ந்து தண்ணீரை ஊற்றி வருவதாகும். இதனால் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்பட்டு வருவது மட்டுமல்லாமல் விபத்துகள் ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக புகார் தெரிவித்தனர். பூந்தமல்லி செய்திகளுக்காக வினோத்குமார்.